இருக்கீங்க, பயங்கர குறும்பு குழந்தைங்க, ஹாஸ்டலுக்கு குழந்தைங்க பூரா. அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம செந்தூர் வண்டியன் சார் இருப்பார். எதுவாக இருந்தாலும் வண்டியை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா? தர்மலிங்கம் சார் அப்போ வீட்டில் இருப்பார். அது வரைக்கும் ஹாஸ்டல் குழந்தை பொறுப்பு பார்த்துக்கிறது நம்ம செந்தூர் வண்டியன் சார் தான். 1999 நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அப்போ நஞ்சிந்தமூர்த்தி சார் தலைமை ஆசிரியர், சாந்தியம்மா அவங்க நம்மளோட இல்லவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் சார் நம்மளுடைய தாராளர், நம்மளோட தம்பி நாடு, அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எனக்கு ஒரு லேடிக்கு வந்து ஒரு ஜாப் நம்ம ஸ்கூலில் கொடுத்தாங்க. நானும் ஒரு 10 இயர்ஸாக 10 ஜென்ஸோட ஒரு லேடி டீச்சராக தான் 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். அது ஒரு கோல்டன் பீரியட் எனக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வருவோம், காலையில் வருவோம், 11 நம்பர் பஸ் முடிச்சுக்குவோம், சாயந்தரம் 5:30 6 ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்றார். அப்பவும் நாங்கள் வந்து அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவரோட பேரில் நல்லா எல்லாம் பார்க்கணும், அந்த குழந்தையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா குழந்தை, ஆனாலும் காலையில் 7 மணிக்கு பஸ் பிடிச்சி நானும் சார் வந்துடுவோம். சார் மகேஸ்வரன் சார் வருவார், நான் பஸ்ஸில் வந்தேன். அந்த ஸ்கூலில் வந்தாலே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலையில் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 முடிஞ்சு போகிறதுலாம் இருந்தாலும் உங்களோட வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குடும்பம் பண்ணிட்டு இருந்த குழந்தைங்க நீங்க இவ்வளவு பொறுப்பா இருக்கீங்க. எல்லாம் வந்து ஃபாரின்ல இருக்க மேம், நான் அந்த வேலை செய்யறேன், இந்த வேலை செய்யறேன், நான் அந்த லட்சரா இருக்கிறேன், நம்ம மணிகண்டன் என் வீட்டுக்கு பக்கத்துலேயே 2 கிலோமீட்டர் இருக்கிறான். இது டெய்லி பார்ப்பேன்னா ஆனால் என்கிட்ட பேச மாட்டான், தெரியல. மிஸ் உங்களை பார்த்தாலே மேடம் எனக்கு பயமா இருக்கு. காலேஜில் எம்சிடியில் வந்து லட்சரா இருந்தார் இல்லையா, வீரகுமார் வந்து பிரின்சிபால். நம்ம சந்தோஷமா இருக்கு. நம்ம பையன் நம்மகிட்ட மேலே இருக்கிறத நினைச்சு எப்பவுமே சந்தோஷப்படுற பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் நாங்கள் தான். ஒரு 3 வருஷமா பார்க்க குழந்தைங்க எல்லாருமே ஒரு விவசாயம் பண்ண அதுவும் நல்ல ஜாப் தான். நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஜாப் நல்லா இருக்குது. அதே மாதிரி அஜித் குமார் எப்போ பார்த்தாலும் குறும்பு பையன் இருக்கானா, உட்காந்துருக்கான், எப்பவும் அடிவாங்க சார் பிசிக்ஸ் மாஸ்டர் கேட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நல்லா பயாலஜி படிப்பான். அதே மாதிரி பென்னி, பாபு, பிருந்தா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் குழந்தை வந்து இங்கிலீஷ் மீடியம் 8th ஸ்டாண்டர்ட். பிருந்தா, வித்யா, சுபஸ்ரீ, தரண்யா பையங்க வந்து நான் இல்லை சாரி பொண்ணுங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. பிருந்தா வந்து அப்படியே ரொம்ப ஷார்ப், நல்லா படிப்பா. தரண்யா இவங்க எல்லாருமே அப்போ வந்து அப்படியே வந்து அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிடுச்சு. நான் செல்வராஜ் சார் சயின்ஸ் எடுப்பார். தமிழ் அருமையான ஒரு நான் எங்களுக்குள்ள இருந்த ஒரு நல்லா கோஆப்ரேட் பண்ணுற சயின்ஸ் கிளாஸ், அது ரொம்ப நல்லா பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாந்திகம் தமிழ் எடுப்பாங்க. கார்த்திகேயன் சார், நாகேஸ்வரன் சார், மாங்கலாமன் சார், இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாமே 10th எடுத்துருவேன். 8th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச். 6th 7th 8th போன பேட்ச் தனபால் அவங்க பேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செல்வகுமார் பேட்ச், அப்புறம் பிருந்தா பேட்ச், அப்புறம் இப்போ பிருந்தா பேட்ச் இல்லையாப்பா 2003. அப்போ அதே மாதிரி பிருந்தா வந்து டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சுட்டாங்க. குழந்தை ஷார்ப் பண்ணிட்டு வந்து நல்ல ஒரு இதெல்லாம் இருக்கா. அதே மாதிரி தரணியா போன்ற ஒரு கல்யாணத்தில் ஓடி வந்துருச்சு. மேம் என் பேர் சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன் தரணியா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரே ஹாப்பி. அப்போ குழந்தைய வந்து காலியாவர ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான பீரியட், கோல்டன் பீரியட்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க மத்தியில் நீங்களும் இவ்வளவு எங்களுக்கு மரியாதை கொடுக்குறத பார்த்தீங்கன்னா அந்த காலியாவர ஸ்கூலோட மகிமை தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. பிசிக்ஸ்மா சொல்லிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணாங்க ஸ்கூலில். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாங்க தெரியல. அந்த மாதிரி எங்களுக்கு வேலை வாங்கிட்டு இருப்பார். அவரும் வேலை பார்ஷாலிட்டி இல்லாத வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம். அதுக்காக வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலே கடவுள் வந்து நல்ல ஒரு கிஃப்ட் தான். நாங்கள் இங்கே இருக்க பொசிஷன். அதே மாதிரி ராஜேந்திரன் மேத்ஸ், ஜெயசு இவங்க எல்லாரும் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒர்க் பண்ணாங்க எங்கள் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன், மேத்ஸ் கார்த்திகேயன் இல்லை ஃபஸ்ட் குரூப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது ஹாஸ்பிட்டல் வந்து வருதா செஞ்சு பண்ணி சார் ப்ரூவ் பண்ணுறா சார் இதை பாருங்க சார் அப்படின்னு வருதா நேரம் செஞ்சுலாங்க. அப்புறம் கூப்பிட்டு ஏன்னா இப்படி பண்ணுறேன் ஏன்னா போடா அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து அனுப்பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் தலைமையை போகுது. ஏன்னா அங்கோட தப்புக்கு அவர் தண்டனை கடுமையாக இருக்கும். அதனால சார்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன வாங்கிட்டுறாங்க. ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, 3rd குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப்பில் பாபு அடுத்து வீரகுமார் டஃப். பாபு நிறைய மார்க் வாங்கினா வீரகுமார் மார்க் வாங்கினான்னு சொல்லுவோம். அந்த பாபு பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ஷீட் கொடுப்போம். அந்த மார்க்ஷீட் கொடுக்கும்போதே எனக்கு பாபு செட் நினைப்பு வரும். அவ்வளோ ப்ரிசிஷியஸாக இருந்துச்சு அந்த செட்டில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அதுவும் இப்போ பார்த்தா விக்ரமணி எனக்கு ஃபோன் பண்ணி சார் நாங்கள் இப்படி ஃபங்க்ஷன் வைக்கிறோம், கண்டிப்பாக நீங்களும் மேடம் வரணும் சார். ஏப்பா உங்கள்கிட்ட வர வேணும், கண்டிப்பாக நாங்கள் வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப
சொன்னாங்க இல்லை மேம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காயத்ரி இவங்கெல்லாம் வந்து வித்யா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியும். சுபஸ்ரீ இவங்கெல்லாம் 8th படிக்கிற குழந்தைங்க நல்லா வந்து அதே மாதிரி பாய்ஸ் ஒவ்வொன்றும் கற்றுக்கணும். சார் நம்மளுடைய தலைமையாசிரியர் சுப்பிரமணியன் சார், அவருடைய தமிழ் புலமை, அவருடைய ஆளுமை, இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அவர் ரவுண்ட்ஸ் வருவார். ரவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சின்ன பண்ணுற தப்புகளை பார்த்துட்டு போயிடுவார். போயிட்டு அங்கேருந்து ஒரு சீட்டில் எழுதி கொடுப்பார். மீட் மீ போத்தவா எடுத்து அப்படின்னு. அது என்னன்னா பசங்கிட்ட இந்த சின்ன சின்ன தப்புகள் 13 நாள் சொல்லக்கூடாது, அதை வந்து தனியை கொண்டு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆளுமை திறமை இருந்தது இல்லை. அது வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயன்படுது சார். உங்களுக்கு டெக்னிக்கலாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் அப்படித்தான் பக்காவாக இருக்கும். அவ்வளோ அட்டாசமான ஹேண்ட் ரைட்டிங். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன். சாருடைய இதெல்லாம் ரொம்ப. அதே போல் நம்ம தமிழ் சார் எல்லாம் உங்களுக்கு மட்டும் பயன்படுது, உங்களுக்கும் பயன்படும். ஒரு பாத்தில் பயன்படுது இருந்தாலும் அவரோட ஹெல்த்தி ஆர்குமெண்ட் நல்லா நிறைய பேசுவேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. நிறைய அரசியல் பேசிட்டு போதும். நாட்டு நடப்பை பற்றி மற்றையும் கூட பேசுறாங்க. கூட நல்லா பேசுவார். நிறைய பேசியிருக்கிறார். அவர் கூட நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி சார் நீங்க கேட்ட பார்த்துட்டீங்க. அதனால ஸ்டக் ஆயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டேன். சாரி. பாடகரியம் அப்புறம் தங்களுக்கு உண்மையாகவே என்னுடைய வெல் விஷஸ். எப்படி டீச் பண்ணணும், என்ன குழந்தைகளுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நானும் அங்கே கற்றுக்கு தான் நான் வந்தேன். ரொம்ப நீங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. நல்லா இப்படி பிஹேவ் பண்ணணும், இப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நல்லா சொல்லிக் கொடுத்தேன். மேரேஜ் அப்போ கூட இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்தாரு நம்ம தங்கமுத்து சார். நல்லா உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் தங்கமுத்து சார். எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். அடுத்தது நம்ம செந்தில் சார் பார்த்தோம்னா நீங்க எப்படி பர்மிஷன் எல்லாம் ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போவோம். நாங்கள் ஹாஸ்டல் தான் நாங்களே இருப்போம். அப்போ ஹாஸ்டல் விட்டு நாங்கள் வரணும்னா சனி நேரம் ஊருக்கு போகணும். இந்த சார் தான் பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். சார் அப்படி போகணும். சரி சரி போயிட்டு வாங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிடுவார். உண்மையாக அந்த பிள்ளைல அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி போல நினைக்கிறப்ப அதெல்லாம் நல்லா நினைவுகள் நல்லா வந்துட்டு இருந்தது. விஜயகுமார் சார் எனக்கு அவருக்கு ஒரே 1 மாதம் 2 மாதத்துல மேரேஜ் ஒரே பீரியட்ல மேரேஜ் ஆனோம். நல்லா ஒரு கம்பெனி ஹாஸ்டல் ரூம்ல நல்லா பேசுவார். நல்லா ஒரு அருமையான ஒரு பர்சன்ஸ். அதே போல சாமுவேல் கனகராஜ் சார் வந்து ஃபிட்டா அது அப்படி நல்லா ஜும்பாடி அப்படி அப்படி கரெக்டாக அப்படி எடுப்பார். ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து என்னவா இருக்கு தெரியுங்களா, டம்ஸ் எப்படி எடுப்பாருல்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதெல்லாம் பார்த்து எல்லாம் வேந்ததெல்லாம் உண்டு. சார் அப்புறம் நம்ம அக்கௌண்டன்சி சார் அவர் நாங்களே டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவர் நாங்கள் வருவார், ஆஃபீஸ்லேருந்து வருவார். அவர் டிஸ்கஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே படிச்சுட்டு வந்துருச்சு டிஆர்பியில். அவ்வளோ வந்த உடனே நான் கூட அதிகமாக கேள்வி கேட்க மாட்டேன். அவர் வந்து இதை எப்படி அது எப்படி இது எப்படியாவது அவ்வளோ கேள்வி கேட்பாரு. அப்புறம் தான் நம்ம இதில் ரெஃபர் பண்ணுவேன். சார் இதுக்கு இப்படி சார் இதுக்கு அப்படி சார். ஆனால் அந்த கொஸ்டின் வந்து ஒரு உங்கள் மொழியில் நான் அன்னைக்கு செலக்ஷன் ஆகிட்டேன். அது ஒரு நான் செலக்ஷனுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாரு என்கிட்ட. அது அவர் சொன்ன முன்னாடி நானே போய் ரெஃபர் பண்ணிட்டாங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி டீச் பண்ணணும் என்னுடைய கொலிக்கு ராஜேந்திரன் சார் நம்ம எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு பண்ணணும் பேசணும், எப்படி டீச் பண்ணலாம் நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். விளையாடுவோம்னா விளையாடுவோம். நல்லா கம்ப்யூட்டர் அறிஞர்கள் நம்ம தாஸ் அண்ட் சிவகுமார் நல்ல ஒரு கம்பெனி. அப்படியே பொழைக்க அந்த சிவகுமார் நிறைய ரொம்ப பேசுவேன். நம்ம ஞானதாசன் செல்வராஜ் சார் நானும் அவரெல்லாம் ஒரே ஸ்கூல்லேருந்து வந்தீங்க. அந்த பாண்ட் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷன் இருந்தது. அதே போல்
எவ்வளோமா இருக்குமா அவ்வளோதான். அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் அங்கே வந்ததும் வராதும் இல்லை, நீங்கள் தான் அதிகமாக ஸ்ட்ரென்த்து. இந்த 50 பேரும் மிகப்பெரிய திறமைசாலிகள். அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுகளும் பார்த்தோம்னா அந்த பர்சன்டேஜ் எக்ஸாமினேஷன் பேப்பர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தோம்னா அசந்து போயிடும். ஒரு டீச்சர் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதது கூட அந்த ஸ்டூடெண்ட் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேப்பர் வந்து அவ்வளோ அச்சடிச்ச மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நான் எதிர்பார்த்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஜேசன் சொல்லுவார், இந்த செட்டை பார்த்ததுன்னு சொல்லுவார், என்கிட்ட ஒரு 10 சண்டை இருக்குது, பாக்கெட்ல 10 சண்டை இருக்குது அப்படிம்பார். நானும் சொல்லுவேன் என்கிட்ட ஒரு 20 சண்டை இருக்குது சார் அப்படின்னு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எப்படியோ ஏமாந்து போச்சு. ஆனால் வந்து ஆவரேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ பெஸ்ட்டான நீங்கள் தான். இந்த என்னுடைய 3 வருஷம் செட் 3 செட்டு நான் எடுத்திருக்கேன். 3 செட்லேயும் பார்த்தோம்னா ஆவரேஜ் மார்க் பெஸ்ட் ஆவரேஜ் மார்க் செட் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா உங்கள் செட்டாக இருக்காது. அடுத்த செட்ஸுக்கெல்லாம் நிறைய சண்டை வாங்கினாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய சண்டை வாங்கினாங்க. இருந்தாலும் ஆவரேஜுங்க பெஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் தான். உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுரேந்திரனுமே விக்ரம் வந்து என் வீட்டுக்கு ஒரு 9 மணிக்கு வர்றாங்க. சார் வீட்டுக்கு போயிட்டு தலைமை சார் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. சார் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டது, ஆமாம் சார் உங்கள் வீட்டு அடையாளோட சொன்னார் சார். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். சார் 22 வருஷம் சார் பார்த்து அப்போ பார்த்தது நான் 2 ஞாபகத்தில் வச்சுருக்காரான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுத்துது. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் நம்மளை வச்சு நம்ம வீட்டையெல்லாம் அடையாளம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே விக்ரம் அண்டு சேந்திரன் நம்ம 2 வருஷம் வந்தாங்க. உண்மையாக எனக்கு ரொம்ப கடையப்பட்டது, ரொம்ப பாராட்டுகள். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் இடத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்ததே அதுதான். ஒரு ஆசிரியர் உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததே வந்து வெளியே போன முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி சார் நான் இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே அதே பெரிய கிஃப்ட். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படியே ஒரு காயத்ரி சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுறப்போ பண்ணியிருந்தா ஒரு நாள். உண்மையாக அந்த மொமெண்ட் எல்லாம் நினைக்கிறப்போ உண்மையாகவே அப்படியே சாப்பிட்டு போயிட்டோம். உண்மையாக பேர் கூட சொல்லி யாரும் போய் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அது விவிதா அப்படின்னு திவ்யா இன்னொரு பொண்ணு தான் எங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நல்ல மொமெண்ட். அதே போல் ஆர்ட்ஸ் குரூப்லேயும் அப்படித்தான். ஃபர்ஸ்ட் குரூப்பில் எப்படி இருந்ததோ அதே போல் எனக்கு ஆர்ட்ஸ் குரூப் பசங்களும் எல்லாம் அமைஞ்சாங்க. என்ன பண்புள்ள நீங்கள் விஜய் பார்த்தேன், நல்லா ஒரு பண்புள்ள பையன், அருமையான பையன். இன்னைக்கு ஒரு ஆக்சிஸ் பேங்க்ல நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ உண்மையாகவே அவன் ஹாப்பி, நான் வெரி வெரி ஹாப்பி. உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சி. நீங்கள் இந்த மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் குடும்பத்துடன் நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கொண்டு விடையிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வளமும் ஒன்றாக தமிழ் என்ற சங்கியை முழங்குகின்ற பாரதியின் தமிழ் உணவை சொல்லி என் சுற்றுரையை தொடங்குகின்றேன். ஒரு விழா நிகழ்ச்சி என்று சொன்னால் ஒரு சிறப்புரை தான் இருக்க வேண்டும். அந்த சிறப்புரையை ஆட்டிவிட்டு நம்முடைய பல தலைமை ஆசிரியர்கள் சென்று விட்டார். அதனால் இது வந்து ஒரு சிற்றுரையாக சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து 3வது நிகழ்ச்சி. முதலாக 8/4/2023 குமாரவேல் ராஜேந்திரன் விடுதி மன்னர்கள் அவருடைய தலைமையில் வந்து முதல் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. 2வதாக 30 டிசம்பர் 2023 தனபால் அனிதா அப்படி சொல்லக்கூடிய அந்த மாணவர்கள் அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. 3வதாக 28 டிசம்பர் 2024 இன்று தர்மராஜ் அண்ட் விக்ரம் இவருடைய தலைமை நிற்கிறேன். மற்றும் நிறைய பேர் நிற்கிய
இது 2 பேரும் நான் வந்து ஃபோன்லேயே பேசுகிறேன். அதனால் வந்து அவங்கள மென்ஷன் பண்ணி காட்டுறேன். யாரும் தவறாக நினச்சிட்டாங்கன்னா அனைவருடைய தலைமையிலையும் இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ நீங்கள் எல்லாமே நட்பு ரீதியாக வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கல்யாணம்னு சொன்னாலே அந்த 6 நாள் ஒரு போயிட்டு இருப்பாங்க. எங்கே சாப்பாடு போடுறாங்க, எங்கே டீ கொடுக்காங்க, பல வேலைகள் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு இருப்பாங்க. இந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நம்முடைய வேலைகள்லாம் ஒதுக்கி விட்டு நம்ம இந்த அளவுக்கு பொறுமையாக காத்திருந்து இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அனைவருடைய பங்கை முக்கிய காரணம் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கலாம், பல வேலைகள் இருக்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு வந்து வரணும்னு முதல்ல வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது ரமேஷ்மா சார் இருந்தார். ரமேஷ் சார் சொன்னார், சொல்லிக்கிறா ஒரு வேலைகள் இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சொல்ல நம்முடைய பள்ளி தலைமையாசிரியர்களுக்கும், யுவா ஆசிரியர் பெருமக்களுக்கும், முன்னாள் மாணவர்களுக்கும் மற்றும் கூட்டாக உரையினர்கள் உங்களோடு நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சிறு குழந்தைகளுக்கும் முதல்வர்களுடைய அணியாக தெரிவித்து என்னுடைய உரையை இப்பொழுதுதான் தொடங்குகிறேன். பள்ளிக்கு பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சியே எனக்கு தெரியாது. ஏற்றோடனே வந்துட்டேன். அடுத்து ஜூன் மாதம் முதல்ல வந்தபோது சிம்மலை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கு. முதல்ல அந்த கோயில் வந்து நுழையிறேன். நுழைந்தவன் நிறைய வெயிட் பண்ணேன். என்ன ஒரு எடுத்துக்காட்டாக தொடர்பு பாரதிதாசன் பிறந்த ஊர் இது அப்படின்னா முதல்வர் புதுச்சேரி. அந்த கொஸ்டின் கேட்டால் சொல்லவா வெரி குட் அப்படின்னா. அடுத்தபடியாக எங்கெங்கும் காரியம் சக்தியடா தம்பி எதுகிறது அவள் வண்ணமடா என்ற தொடரை பாடி ஆசிரியர் யார் அப்படின்னா குத்துமைப்பா சொன்னேன். ஒருவேளை வந்து பாரதிதாசனை கேட்டனால அவராதே இருக்கும்போது பாரதிதாசன் சார்ஸா ரைட் நீங்கள் ஸ்டேட் ஆகிட்டியா போய் கிளாஸுக்குலாம் வந்தார். இதே முதல் இன்டர்வியூ அப்படி ஒரு தலைமை ஆசிரியர் வந்து மறக்க முடியாது. ஏன்னா வந்து இன்டர்வியூ அட்டன் கிடையாது. நான் 95 வந்து பிஎட் முடித்தேன். முடிச்சுட்டு விருந்தினரோட ஸ்கூல் போய் நேரடியாக டீச்சிங் எடுத்தேன். அது பிற்பாடு எஸ்பிகேன்னு சொல்லக்கூடிய அனுபவோட ஒரு ஸ்கூலில் நேரடியாக 12th நேரம் கிளாஸ்க்கே போயிட்டேன். இன்டர்வியூவே கூட கிடையாது. முதல் இன்டர்வியூ அட்டன் பண்ணது வந்தேன். அதெல்லாம் ஜலத்தை பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். அப்போ 2 கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணல. நீங்கள் ஸ்டேட் ஆகிட்டீங்க சார், நீங்கள் நேரடியாக கிளாஸ் போகலாம். அப்போ நேராக கிளாஸுக்கு போனேன். கிளாஸுக்கு போனால் நம்முடைய இந்த செட்டு மாணவர்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு தன்மஜனை காணும் தன்மஜெல்லாம் பார்க்க எனக்கு பயமாக இருந்துச்சு. எப்படி 10வது பார்த்து அன்னைக்கு பார்த்த மாதிரி நீங்கள் இருக்காங்க. நான் அன்னைக்கு எப்படி இருந்து தெரியல. எனக்கு இப்போ வயசாகி போயிருந்தேன். நீங்கள் அருண்ராஜ் அன்னைக்கு வந்து பார்த்த உடனே பகீனாகி போயிடுச்சு. அருண்ராஜ் வித்யா நித்யாவா வித்யா பிருந்தா அவங்களாம் பார்க்கும்போது பெரியவையாக தெரிஞ்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய திறமையை காட்ட அப்படின்ட்டு கிளாஸ் இருக்க ஆரம்பிச்சேன். பேசலாம்ல, இந்த பெரிய விஷயம் எதுவும் பேசுகிறேன் மாட்டுங்க அப்படின்னு சொல்லிவிடலாம். அதனால் வந்து இவெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் பகிர்ந்து ஆயிடுச்சு. ஏன்னா சரி நம்ம முடிஞ்சு நடந்து ஒரு பாடத்தை எடுத்து விட்டேன். முதல்ல என்ன பாடத்துக்கு எங்கே ஞாபகம் இருக்குதா? எல்லாம் மறந்து வச்சு. சரி, அங்கேயும் போனால் பாரதிதாசன் பாட்டு இருந்துச்சு. தமிழில் ஆதிதாய் விளக்கம் ஒரு பாட்டு வாழ்க அப்படி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு தான் முதல் பாடலே ஆரம்பித்தேன். ஆரம்பிக்க மாணவர்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு ரைட் சார் நல்லா சார் அப்படின்னு சொல்லி ரமேஷ் சார் சொன்னதுனால நீ வந்து பள்ளிக்கு நீயே செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணனால தான் உங்களால் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சு. அப்போ 2004 முடிய 4 ஆண்டுகள் நம்முடைய பள்ளியில் பணியாற்றினேன். ஆங்கில வழியில் வந்து மெயினாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு மட்டும் ஹையர் நான் வந்தேன். நம்முடைய ஜெயசி சார் வந்து 11th வந்துருப்பார். அப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதுனால நம்ம தலைமை ஆசிரியர் நிர்வாகிகளாக சேர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் நீ ஹையர் நீ 12th போடுதான். யாராவது படிச்சு யாராவது இருக்கீங்களா 12th? சரி இல்லை அப்படின்னா யாரும் இல்லை.
ஒரு 6 மாத காலத்தில் நான் வந்து ஹையர் செகண்டரி கிளாஸ் எடுத்தேன், தமிழாசிரியர். இப்படி என்னுடைய பணிக்காலங்கள் சென்று கொண்டிருந்தது. அது பிற்பாடு அரசு பள்ளிக்கு போனால ஜமீன் துறையில் நான் வந்து 6 ஆண்டுகள் பணியாற்றினேன். அது பிற்பாடு என்னுடைய ஏரியாவுக்கு நான் மாறுதல் பெற்று விருதுநகர் மாவட்டத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கேன். சரிங்களா? சரி. இப்போ என்னை படித்த எல்லாமே வந்து ரொம்ப உயர்வு அந்தஸ்தில் இருப்பீங்க. சில டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம். நாங்களாம் சின்ன ஆசிரியர், பேராசிரியராக இருக்கலாம், லெக்சர் இருக்கலாம், மருத்துவர், நர்சி, இந்த மாதிரிலாம் பல துறைகளில் இருக்கலாம். எத்தனையோ வந்து தொழில் அதிபர்களாக இருக்கும். நீலாம் காரில் வரீங்க, நாங்கள் காரில் தான் வந்தோம், புரியல? இந்த மாதிரி வந்து அழைத்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் ஜங்ஷன் வந்து இறங்கினோடனே மாணவர்கள் காத்திருந்து எங்களை அழைத்து கொண்டு ஓய்வு தங்க வச்சுட்டு மார்னிங் வந்து நீங்கள் முன்னால் சொல்கிறேன்னே அவங்க வெயிட் பண்ணி அழைத்து கொண்டு வந்து கொண்டு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லைங்களா? சரி. இப்போ நம்ம நிகழ்ச்சி தொடக்கத்தில் வந்து இறைவிளக்க பாடல் தொடங்கும் பொழுது நம்ம 23 ஆண்டுகாலம் மறந்த எல்லா நிகழ்ச்சியும் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு படிக்கக்கூடிய மாணவர் பருவத்தில் இருந்த மாதிரி இருக்கும். நீராக பாட்டு பாடின மாதிரி நமக்கு எப்படி இருந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே வச்சுருப்போம். நாங்களாம் டெய்லி அந்த பாட காலையில் கேட்டுருப்போம். பள்ளிக்கு போகிறோடனே பிரேயர் பாடுறாங்க. சில பேர் வந்து தொழில் ரீதியாக பண்ணுறவங்க எதுவும் தெரியாது, பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி தொழிற்சாலை பண்ணுறவங்க, அவங்களாம் அவங்களுடைய ரீதியை பார்க்கும்போது இந்த பாடலாம் நீங்கள் கேட்டு இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு உண்மையாகவே இன்றைக்கி ஒரு மாணவர் மாதிரி நீங்கள் மனம் அப்படி உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் பாடும்போது ஒரு மனசு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் ஒவ்வொருத்தரும் அந்தஸ்து தகுதியில் உயர்ந்தா இருக்கீங்க, பக்கத்தில் பேசாமலும் வந்து பாடுறோம். கூட தான் படிச்சிருப்பாங்க, பக்கத்தில் பேசாமல் நம்ம கெத்தாக பார்த்துருக்கோம். அப்படி யார் இருந்தீங்களா? எல்லாரும் கொண்டு கொண்டு கை கொடுத்துட்டீங்களா? அப்போ ஒருத்தர் வந்து ஒரு அந்தஸ்தில் வந்து உயர்ந்து கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா நம்முடைய படித்த கல்விதே. என்ன காரணம்? நம்ம வந்து விழிப்புணர்வோடு நம்ம வந்து அந்த காலத்தில் படித்ததுனால நம்ம வாழ்க்கையில் வந்து உயரணும். பள்ளியில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் கேட்லேயே வந்து ஒரு வாசகம் போட்டுருக்கோம். யாரையாவது ஞாபகம் இருக்கு? நேரத்தை தான் போயிருப்பீங்க, போய் பார்க்கலையா? எழுமீன் விழுமீன் போட்டுருச்சு. போட்டுக்கா போட்டுக்கா தெரியல, நீ போட்டுக்கா படிச்சு பார்க்கலையா? எழுமீன் விழுமீன் தளராது உழைமீன் போட்டுருக்கோம். உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் வரை தளராது உழைமீன் போடும். வேளாண்மை போட்டு அந்த லட்சியத்தோடு நம்ம எல்லாம் செயல்படுறதுனால இந்த அளவுக்கு எல்லாமே அந்த வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலை அடைஞ்சு நம்முடைய பெரிய பெரிய ஆளாக. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய பள்ளியை சொல்லணும். இப்போ பள்ளி பருவம்லாம் இன்றைக்கி அப்படியே ஞாபகத்தில் வரும். நம்ம 6th-லேருந்து 12th வரை படித்தவங்களுக்கு 6வது படித்தவங்க 12th வரை ஞாபகம் வரும். ஹையர் செகண்டரி இருந்தவங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் வரும். விடுதி வாழ்க்கையை சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆசல் வாழ்க்கைன்னு சொன்னாலே ஆசல்னாலே என்னது சொர்க்கமா? சிலருக்கு சிறைச்சாலையாக இருக்கும். வீட்டில் சுதந்திரமாக இருந்தாலும் கொண்டு வந்து ஆசல் விட்டோடனே அவனுக்கு ஊற ஜெயில் மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சு நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக சுதந்திரமான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். விடுதியை பொறுத்தவரை வந்து மாணவர்கள் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒரு கட்டி போடவே கொண்டு போகணும். இப்போ விடுதின்னு சொன்னவொடனே நமக்கு யார் ஞாபகம் வரும்? வார்டன் ஞாபகம். வார்டன் சொன்னால் யார் வரும்? சுந்தரபாணி சார். அவர் தான் வந்து எங்களுக்கே வார்டன், தலைமை வார்டன். இப்போ பள்ளிக்கு வந்தவொடனே இன்றைய முடியும் தலைமை ஆசிரியர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, கீழே போய் நீங்கள் உங்களுடைய வார்டனை பாருங்கள், சுந்தரபாணின்னு வந்து அதுக்கு பிறகு நானும் விஜயகுமார் பெட்டிட்டு போய் சாரை பார்த்த போது அந்த கேம்பஸ்லேயே அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கல நல்லதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுப்பு இருந்தார். அதில் விடுதின்னு சொன்னாலே சுந்தரபாணி சார் மறக்கவே முடியாது. என்னையை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது. என்ன காரணம்? என்னை பார்த்தா ஏன் விடுதியை பிடிக்காது? காலையில் நேரமாக ரெடி பண்ணுறோம். 4 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுறோம். எதிரிக்கிறா ஒரு பெடக்ஸை ரெடி பண்ணுவோம். சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு இழுப்புவோம் காலில் போய். அதனால் வந்து பாதத்தில் ரெடி பண்ணாங்க. பாதத்தில் எனக்கு விரும்பி இந்த மாதிரி அடித்தா பசங்களுக்கு பிடிக்குமா? 4 மணிக்கே என்னால் குழப்பத்தில் ரெடி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி வேறு திருப்பி எழுதி போவாங்க. போய் அவங்க எல்லாம் வந்துச்சு ஸ்டடியில் வந்து படிக்க பேரில் சும்மா அமைதியாக புத்தகத்தை வச்சு உட்காந்து இந்த காலெல்லாம் அவங்க நினைவு பண்ணிங்க.
புத்தகம் திறந்தே இருக்கும், அவனை தூக்கிட்டே இருப்பாங்க, தூக்கிட்டே இருக்கும். அவனை பார்த்தோன்னே எல்லாம் அதை வராதா அடிப்பாங்க. வரான்னு சொல்லுவானே நம்ம படுத்துக்கே வச்சுக்காங்க. பிளாக் ஆகி படுத்தே இருப்பாங்க உள்ள வெஞ்சில் படுத்துக்க வரான்னு சொல்லுவானே நகரை உட்காந்துருவாங்க. நம்ம அவன் போனவங்க போயிட்டானே அடிப்பாங்க. போனவன் அவனுக்கு படுத்துக்குவாங்க. நம்ம கொஞ்ச நேரத்தை மரியாதை கிடைக்கும். அது போனவங்க போயிட்டானே அடிப்பாங்கள அவங்க படுத்துக்கலாம். வேற அடி வச்சிங்களா எப்படி கரண்ட் ஆகணும் உடனே படுத்துவேன். அந்த 5 நிமிஷம் கேமில் வந்து ரெஸ்ட்டுக்காக படுத்துவாப்புல. அந்த ஜெனரேட்டர் போட்டு கூட வச்சிருவாங்க. கரண்ட் போய் இருக்காங்க கூட படுத்துவாப்புல. அந்த ஜெனரேட்டர் போட்டோடனே சடை குறைஞ்சி அப்படியே அடைய கிடந்தோம். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சந்திச்சு நம்ம விடுதி வாழ்க்கைக்கு வச்சோம். எல்லாரும் வந்து அந்த அளவுக்கு இருக்கா சார்? சரி, இந்த மாதிரி சில மறக்க முடியாத பல தருணங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திச்சு நம்மளோட வாழ்க்கையில் வந்து உயர்வான பாதைக்கு கொண்டு செல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய பணியை மறக்க முடியாது, விடுதி வாழ்க்கையை மறக்க முடியாது. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒருங்கிணைத்து ஆசிரியர்லாம் வந்து 3ஆவது முறையாக சந்திக்கணும். 3ஆவது முறையாக சந்திக்கிறது 3ஆவது முறையாக வாய்ப்பு இருந்தால் உங்களை தான் நம்ம பாராட்டி ஆகணும். அடுத்து 4ஆவது முறையாக சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்முடைய பழைய மாணவர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய இடையில் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்கள்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சி எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்கூலில் ஒரு மீட் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் போனால் என்கிட்ட பேசினாங்க. என்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி மாணவர்கள்லாம் பேசலாம். மேலே ஒரு மாணவர் சொன்னாப்புல எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக 1999 2005 வரை உள்ள எல்லா பேரும் சேர்ந்து மொத்தமாக ஸ்கூலில் ஒரு மீட் பண்ண போகிறோம் சார். அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அதான் எனக்கு தெரியாது, கூடி பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் அநேகமாக அடுத்த வருஷத்தில் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி அனைவரும் ஒன்று திரண்டு மகிழ்ச்சியான தினத்தை ஏற்படுத்தி கொடுத்த முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்ல எனக்கு பயமாக இருக்குது. தொழிலதிபர்கள் மட்டும் இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுவதை முடித்துள்ளது. நன்றி, வணக்கம். வாழ்க்கையினுடைய பேஸ் ஃபவுண்டேஷன் போட்டது இந்த பள்ளி தான். நான் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்ததே இந்த பள்ளி தான். நான் வந்த தினமும் ஆசிரியர் தான், ஆனால் நிறைய கற்றுக்கிட்டேன். 99 ஆகஸ்ட் மாதத்தில் இன்டர்வியூ சுப்பிரமணியன் சார் தமிழாசிரியர் தான், அவங்க தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை இன்டர்வியூ வர சனிக்கிழமை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அருமையான மனிதர். அதாவது ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு எச்சம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா சுப்பிரமணியன் சார். இன்னைக்கு நான் வேலை பார்க்குற ஸ்கூலில் அவருடைய சில டெக்னிக்ஸ்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது ஒரு மெட்ரிக் தான், ஒரு அகாடமிக் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த டெக்னிக் என்ன அப்படிங்கிறத இன்னும் அவர் நினச்சி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ஏற்கனவே கார்த்திகேயன் சார் மென்ஷன் பண்ணிட்டார், என்ன பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் அழகாக நான் சொல்லுவார். ஒரு டீச்சரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அருமையானது. உண்மையிலே ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு கைடு மாதிரி. நான் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தேன். ராமூர்த்தி சார், ஆரதி சார், ஆஸ்லாமி சார், தர்மலிங்கன்னாலாம் சொல்லவே வேண்டாம். ஏய் ராஜ் இங்கே வா அப்படி தான் கூப்பிடுவார். ராஜேந்திரன் கூட சொல்ல வேண்டாம். ரொம்ப உரிமையாக என்னைய கைட் பண்ணி போனாங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி தான்முத்தண்ணா, வானுமதி அண்ணா சொல்லவே வேண்டாம். இவங்க கூட பழகினதெல்லாம் ஒரு பொற்காலம். இது என்னுடைய நினைவுகள். இந்த பழனியமான பள்ளியிலேயே நான் வேலை பார்த்தது ஒரு 6-7 வருஷம் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பெஷல் செட்டுனா இந்த செட்டு தான். ஏன்னா ஹாஸ்டலுக்கே கேட்டு போட்ட வச்ச ஒரே செட்டு நீங்கள் ஞாபகம் இருக்குதா? அது வரைக்கும் ஹாஸ்டலுக்கு கேட்டே கிடையாது. எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். என்ன ஞாபகம் இருக்குதா? சப்பாத்தி. ஹாஸ்டலில் ஒரு நாள் சப்பாத்தி சரியில்லை. இது என்ன நேரம் அப்படின்னா, நாங்கள் அப்போ குவார்டர்ஸில் இருந்தோம். சார் புண்ணியத்தில் அந்த குவார்டர்ஸில் இருந்தோம். செந்திருப்படையன் சார் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக லீவு. நான் வாடனே கிடையாது. வாடனா உள்ள டெபியூட் பண்ணியிருக்கேங்க. நைட்டு சப்பாத்தி போடுறாங்க. நம்ம ஆளுங்க தான் சொல்லவே வேண்டாமே, சப்பாத்தி எல்லாம்
சாப்பிடாம அதை ஒரு ஓரமாக வச்சு, அப்போ என் கூட படித்த பையனே இங்கே வாரணா வர்றான். கருணாகரன் பேர், என்னுடைய கிளாஸ்மேட் தான். பட் இங்கே வந்ததுக்கு இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் டேஸ்காக போயிட்டு இருந்த பஞ்சாட்சர மாஸ்டர் வந்து ஹாஸ்டல் வாரணா போட்டாச்சு. அது வரைக்கும் அவர் பாவம் போயிட்டு வந்திருப்பார். அவர் இன்னைக்கு வாரணா போட்டாச்சு. நைட்டு இந்த பிரச்சனை ஓடுது. அடி பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கருணாகரன் பட்டை கிளப்பியாச்சு. விடிய காலம் எழுந்து பார்த்தா ஹாஸ்டலில் பாதி பேர் ஆளலாம், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனமலை பஸ் ஸ்டாண்டில் 10 பேர் இருக்கான், பாதி பேர் வீட்டில் இருக்கான். எங்களுக்கு பயம். செக்ரட்டரி என்ன சொல்லுவார், ஹெட்மாஸ்டர் என்ன சொல்ல போகிறாரு, இல்லையா பள்ளிக்கடன்னு நான், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் எதுக்கு ஆமாங்கய்யா வேறு என்ன சொல்ல முடியும். பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு நினைவு. ஏன்னா அந்த மூலியமா ஹாஸ்டலுக்கு ஒரு கேட் போட்டு யார் உள்ள என்ட்ராக யார் வெளியே போகிறா, அதில் இருந்தால் ஸ்டாஃப்ஸுக்கே ஒரு ரெஜிஸ்டர் வந்தது. நாங்கள் ரெஜிஸ்டர் மூவ்மெண்ட்டு எழுதி வெளியே போகிற காலம்லாம் வந்தது. இது ஒரு காலம். அப்புறம் நானே ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பேன். ரொம்ப ஒல்லியாக தான், ரொம்ப லீனாக இருப்பேன். உங்களுடைய நினைவுகள்லாம் ரொம்ப பயங்கரமாக நம்மளை வந்து ஒரு ஃப்ரேமில் தான் வச்சுருக்கீங்க. இன்னமும் எல்லா செட்டும் ஒரு ஃப்ரேமில் தான் வச்சுருக்கீங்க. நான் உள்ள வந்து இறங்கினோடனே ஒரு என்ன கேட்டான், சார் இந்த காதை பிடிங்க ஒரு பஞ்சிங் போடுங்க அப்படின்னா. எல்லாரையும் ஒரு விதமாக வச்சுருக்கீங்க, என்னையும் மட்டும் ஒரு ஃப்ரேமில் வச்சுருக்கிறீங்க. பேர் மறந்து போச்சு, அதான் ஃபோட்டோ எடுத்தோம். பட் இந்த ஸ்கூல் வந்து ஒரு அருமையான பொற்காலம். நாங்கள் இருந்த பீரியடு 2005 வரைக்குமே, நான் 2005 வரைக்கும் தான் இருந்து நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே உங்களுடைய பாசம் வந்து என்னதான் அங்கே அடித்தாலுமே உங்களுடைய பாசம் வந்து எங்களை அப்படியே கட்டி போடும். உங்களோட தான் நாங்கள் நிறையா பேசுவோம். ரொம்ப அருமையாக ஒரு பழகக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட் நாங்கள் யாரையும் திட்ட முடியாது. இன்றைக்கி நாங்கள் திட்டினா வேற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க. அதை இன்றைக்கி நாங்கள் யாரையும் திட்ட முடியாது. எங்கள் கூட அப்படியே ட்ராவல் ஆகி வந்ததுனால உங்களை இன்னும் நாங்கள் மெமரியில் வச்சுருக்கோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் என்ன ரொம்ப ஞாபகமாக இருக்கீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லையா கருத்து. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்டு பார்த்தா உங்களை வந்து இங்கேருந்து விசாரிச்சதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே நியரஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க. உங்களை ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும்போது கோயம்புத்தூர் இருக்கீங்க. எஸ்பெஷலி இப்போ ஒரு லாஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரீத்தியோட பையனுக்கு உடம்பு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 days ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. பட் யாருமே கான்டாக்ட் பண்ண முடியல. அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். எமர்ஜென்சியில் யார் என்ன பக்கத்தில் இருந்தாலும் பெருசாக நம்ம உதவப்பட முடியாது. ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு வர முடியும்னு நான் சொல்ல வரேன். இந்த செட்டு கூட்டினீங்கன்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும். அப் டு டேட் மெசேஜ் கொடுங்க. உதவி செய்ய முடிந்தால் செய்யலாம். அதுக்கு தான் மெயின் மெசேஜ் நான் சொல்ல வர்றது. ஒவ்வொரு செட்டில் சொல்கிறது இந்த செட்டு அதை செய்யணும்னு சொல்கிறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு ஆள் ஒரு எமர்ஜென்சி இருப்போம், உங்களை ரீச் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கள் நீங்கள் படித்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே எல்லாம் பெரியாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஃபேஸ்புக்கில் நான் வீரகுமார் ஃபோட்டோ பார்ப்பேன். அவர் இப்போ அவர் நம்ம ஸ்டூடெண்டாக இப்போ அவர் தான் நான் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் பிரின்ஸிபல் இல்லையா, நல்லா இருக்குது. என்ஜினியரிங் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக ஸ்டார்ட் பண்ணி ஜேர்னி நாங்கள் கூட ஒரு ஸ்டேஜில் படிப்பு நிப்பாட்டிட்டு ஜாப் போயாச்சு. பட் இன்னும் அது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காப்புல. கிரேட், சூப்பர். நிறைய பேர் இன்னும் உங்களுடைய ப்ரொஃபஷனை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லது. நான் மட்டும்தான் இந்த மெட்ரிக்கில் இருக்கேன். அது டைவர்ட் ஆகி போயிடுச்சு. இந்த செட்டில் இவங்க எல்லாமே என்னுடைய ஈக்குவல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருப்பீங்க. உங்களோட பழகின காலங்கள்லாம் ரொம்ப பொற்காலம். ஏன்னா நான் எய்ம் பண்ணி வந்தது ஏநாகர் ஸ்கூலுக்கு தான் வேலைக்கு வந்தேன். ஏநாகர் ஸ்கூலில் என்னுடைய ஃப்ரெண்டு செல்வகுமார் இருந்தார். அவர் அந்த ஸ்கூலுக்கு தான் ஆக்சுவலாக கூப்பிட்டு வந்தார். பட் அங்கே ஒரு வேகன்சி இல்லை அப்படிங்கும் போல நம்ம தலைமை ஆசிரியரும் அவர் ஒரே ஸ்கூல் ஒர்க் பண்ண பழக்கத்தில் அவர் நீங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு நல்ல கெயின் பண்ணணும், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம தலைமை ஆசிரியர் டெக்னிக் கற்றுக்கலாம். அவர் அழகாக சொல்லிக் கொடுத்தார். இந்த இதை பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்பார். உண்மையிலே கிரேட் சார். உங்கள் டெக்னிக் இன்னும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நினச்சி பார்ப்பேன். என்னுடைய மேரேஜ் ஆல்பத்தை திருப்பும் போதெல்லாம் அவங்களுடைய ஞாபகங்கள் வரும். அதே மாதிரி ராமூர்த்தி சார், அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஸ்டைலாக எஸ் போடுவார்.
ஸ்டைல் பண்ணி அழகாக போடுவார். ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் பண்ணுற மாதிரி என்னையும் கரெக்ட் பண்ணுவார். நான் என்ன தான் கிளாஸ்க்குள்ளே டெரர் பீஸாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி நான் டெரர் பீஸாக இருந்தாலும் என்னையும் அவர் அழகாக கரெக்ட் பண்ணுவார். சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், இதை பண்ணக்கூடாது அப்படின்றாரு. அது ஒரு பொற்காலம். அப்புறம் பொள்ளாச்சியிலேருந்து நான் இறங்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வரப்போல பஸ் ட்ராவல் ஆகிற நேரத்தை பார்த்து எனக்கு பயம். என்னடா சரியான காட்டுக்குள்ளே போகிறோமே. நான் அது வரைக்கும் அப்படி ஹாஸ்டல் லைஃபே அனுபவிச்சது கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஹாஸ்டல் லைஃப் தான் அனுபவிச்சிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். அந்த பஸ்ஸு போக 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 பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து போகிற பார்த்தா எனக்கே பயம். ஒரு சரியான காட்டுக்குள்ளே தான் மாட்டியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லணும். இருந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்னாலும் சரி, அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ்னாலும் சரி, அத்தனை பேரும் ஒரு அற்புதமான மனிதர்கள். உங்கள் பேரண்ட் வந்து விடும்போதே சொல்லுவாங்க, கண்ணு காது மூக்கு எல்லாம் விட்டுருங்க, தோலை உரிங்கி அடிப்பாங்க. பட் நாங்களும் அதை மாரி எக்ஸ்ட்ரீமாக அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது ஒரு பசுமையான நினைவலைகள். இப்போ உங்களை எல்லாம் விசாரிக்கிறத பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிறீங்க. நல்லா இருக்கு, சந்தோஷம். இந்த சந்தோஷம் தொடரணும். அதாவது உங்கள் குரூப் அப்படியே அப்டேட் ஆகணும். கண்டினியூஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த சைடில் எல்லாருமே வெல் செட்டில். ஐ திங்க் எல்லாருமே நல்லா இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறக்க எனது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆர்ட்ஸ் குரூப் படித்த மாணவர்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்களுக்கு ஒரு நவரகாரம் தெரியும். அதிக பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ராமமூர்த்தி. இந்த பள்ளியிலே 99 முதல் 2004ஆம் ஆண்டு வரை கணக்காளராகவும் வணிகவியல் ஆசிரியராகவும் பணியாற்றினேன். முதலில் இந்த பள்ளிக்கும் மாணவ செல்வதாகிய உங்களுக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கென்று ஆசிரியர் என்ற அடையாளத்தை தந்த இடம் இந்த பள்ளிதான் மற்றும் மாணவர்களாகிய நீங்களும் தான். ஆகிய முதலில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். படித்து முடித்துவிட்டு ஆசிரியர் பணி கிடைக்குமா
என்று அன்றைய தினம் நாங்கள் எல்லாம் வேலையில்லா பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருந்த போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை தந்து இன்றைய தினம் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக நான் மாறியதற்கும் நீங்கள் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அன்றைய தினம் அந்த பள்ளியிலே எனக்கு அந்த பணி வாய்ப்பு மட்டும் கிடைக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் செய்தோ அல்லது வேறு ஒரு பணிக்கு சேர்ப்பதில்லை. ஆனால் அந்த பள்ளி எனக்கு அந்த ஒரு பணியை தந்தது. அந்த பள்ளி எவ்வாறு பணியை தந்தது என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் படிக்க வந்ததன் காரணமாக தான் எனக்கு அந்த பணியை தந்தது என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் நன்றி சொல்வதை விட இந்த இடத்துல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த தேதியும் அந்த பள்ளியில் சேர்ந்த பணியில் சேர்ந்த நாளும் எனக்கு ஒரே டிசம்பர் 28, 98ஆம் ஆண்டு நான் பள்ளியில் தேதியை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறையில் வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து சேர்ந்தவங்க பயந்தே இல்லை. ராஜேந்திரன் சொன்ன மாதிரி எங்கேயோ வந்து சிக்கிக்கிட்டோம் போதா. அப்புறம் ஒரு 2-3 பேர் நம்ம மற்றவங்க கூட விரும்பாத நபர்கள் இங்கெல்லாம் இருக்க முடியாது, நீங்கள் கிளம்பியிருக்கேன் அப்படி 20ஆம் தேதி கூட்டத்தோட கலப்படைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அப்புறமும் ஒரு சில நண்பர்கள் அந்த பகுதியில் இருந்து வேலை பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் எல்லாருமே இருங்க சார் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு வேற பணி இல்லை. சரி இருந்து சாதிச்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இருந்து சாதித்தோம். இருந்து சாதிக்கும் பொழுது விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நான் தான் முதல்ல வந்து நினைக்கிறேன். அடுத்து என்னை தொடர்ந்து நான் பணியாற்றியதை கண்டு நிர்வாகம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்தால் எந்த நபர்களுக்கும் உடனடியாக செலக்ட் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு நல்ல பணி செய்கிறது என்பதை இந்த இடத்துல நான் தெரிந்து கொள்கிறேன். அந்த பள்ளியில் இருக்கும்போது மாணவர்களுக்கு நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அதிகப்படியாக கற்றுக்கொண்டதனுடைய விளைவாக தான் ஆசிரியர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அடுத்து அரசு பணியில் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. கார்த்திகை மூலம் முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. அது உங்கள் செட்டில் தான் 2003 செட்டில் தான் நாங்கள் எக்ஸாம் எழுதுறோம் அரசு தேர்வு. அது மேத்ஸ் ஆசிரியராக இருந்தாலும் கூட ஸ்டேட் 6 நான் ரொம்ப விருப்பம் அப்படிங்கிறேன். படிச்சுட்டு வந்து ஸ்டாஃப் ரூமில் வந்து பெரிய ஆர்குமெண்ட்டு எனக்கு அவ்வளோ நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாங்கள் முன்னேறுவதற்கும் நீங்கள் முன்னேறுவதற்கும் அந்த பள்ளி காரணமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அந்த ஒரு சில திரைப்படங்கள் பார்க்கும்போது அந்த டைமிங் மிஷின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை பார்க்கும்போது நான் நினைப்பேன் இதெல்லாம் உண்மையிலே சாத்தியமா? என்னமோ ஒரு மிஷினை வச்சிருமா ஆப்ரேட் பண்ணால் இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போகிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினம் எனக்கு அது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. கண்டிப்பாக அப்படியே அப்படியே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே நீ கூப்பிட்டுருக்கீங்க. அப்படியே இதெல்லாம் எப்படி அப்படின்னா சாத்தியம் அப்படின்னா ஒரு சில மாணவர்கள் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுலேயும் ஒரு மாணவன் எனக்கு கூப்பிட்டான் ஃபோனில், சார் நான் இந்த மாதிரி திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார், என்ன உங்களுக்கு தெரியுதா சார் அப்படின்னா. அப்புறம் தெரியுதா சார் அப்படின்னா குரல் வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு, சார் தர்மராஜ் சார் அப்படின்னா அதை இருக்கிறேன் சங்கடம் பண்ணிட்டு இருந்தால் குண்டா சொல்றா அப்படின்னு அந்த அளவுக்கு நினைவில் இருக்கிற ஒரு மாணவன். மற்ற மாணவர்களும் கூட ஒரு சில மாணவர்கள் நான் சராசரி மாணவர்கள் நாங்கள் நிறைய பேர் கலந்து வர்றதுனால எல்லாருமே நினைவு வச்சுக்க முடியாது. மாணவன் ஆசிரியர் நிறைய பேர் ஆசிரியர் அப்படியே நினைவு வச்சுட்டே இருப்பான். இப்போ என்கிட்ட கேட்டால் நான் 1ஆம் வகுப்புலேருந்து போஸ்ட் கிராஜுவேட் பிஜி முடிக்கிற வரைக்கும் எந்தெந்த ஆசிரியர் எனக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆசிரியரால் மாணவர்களை அனைவரையும் சொல்ல முடியாது. நிறைய மாணவர்களை கலந்துட்டு வரோம். 91 முதல் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 33 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 33 ஆண்டுகளாக அவ்வளவு மாணவர்களை கலந்து வந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த மாணவர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பொழுது ஆசிரியர் பணிக்கு வருவது என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு வரும். அப்படிங்களா சொன்ன மாதிரி மாணவன் வந்து ஆசிரியர் உள்ளுக்குள்ள வகுப்பறையில் நுழைகிறாருன்னா இன்னைக்கு என்ன மனநிலையில் ஒரு அடிப்பாரோ திட்டுவாரோ அப்படின்னு பயந்துட்டே மாணவன் உட்காந்துருவான். நீங்கள் எதுவும் பிரச்சனையில் மாட்டாம நாங்கள் படிக்கும் போது அப்படி தான்
ஆசிரியர் வயது கொண்டே பள்ளிக்கூடத்தில் செல்லலாம். எந்தவித பிரச்சனைகளும் சிக்கிக் கொள்ளாமல் நாம் எவ்வாறு வருவது, எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக் கொள்ளாமல் மாணவர்களிருந்து ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு பணியாக இருக்கிறது வருகிறது. ரொம்ப மன தொய்வு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாவதாக பள்ளியம்மாள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் பூஸ்ட் சாப்பிட்றமா இருந்தது. அடுத்து பள்ளியை செய்வது ரொம்ப தொய்வடைந்திருந்தோம். அரசு பள்ளிக்கூடங்களில் போய் மாணவர்கள் சந்திச்சு அதுலேயும் எல்லா மாணவர்களும் அப்படி இருக்கிறது கிடையாது. 95% மாணவர்கள் அப்படிதான் கடந்து போகிறதோட சரி. அடுத்து நினைச்சு திருப்பி கூட பார்க்க முடியாது. நேருக்கு நேரம் பார்த்தா கூட எதுவும் பேச கிடையாது. நம்மளுக்கு கடையில் இருந்தால் கூட அவன் பார்க்காம இருக்கிறான். எவ்வளோ பேசினா நிப்பாட்டி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய மனநிலை கூட அது மாதிரி ரொம்ப மாறிடுச்சு. நிறைய சேலஞ்சஸ் செல்ஃபோனை தான் வெளியே போயிட்டுருக்கிறான். அல்லது படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குது, தீய பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி ஆகிட்டான். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுது. அதையெல்லாம் அதுக்குள்ள முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் நீங்கள் இருந்த ஜென்ரேஷன்லாம் எங்களுடைய பொற்காலம் தான் சொல்லுவோம். எங்களுடைய பொற்காலம் தான் சொல்லுவோம். நீங்கள் 23 ஆண்டுகள் கழித்து நீங்கள் நினைச்சு பார்க்குறீங்க. அந்தந்த ஆண்டு மாணவர்கள் படித்து முடித்து செல்லும்போது கூட சொல்லாமே போயிடறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாணவர்களுடைய சமுதாயம் வந்து ரொம்ப பின்தங்கி போயிட்டு அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு முகாம், இந்த யானைகளுக்கெல்லாம் புத்துணர்ச்சி முகாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி முகாமை இங்கே நடத்திக்கிட்டு இருப்பது இது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு மாணவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கீங்க. இந்த ஒருங்கிணைப்பு இந்த விழா முடிஞ்ச உடனே அப்படி போயிடக்கூடாது. அடுத்து நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லாருமே நட்புறவை தொடர்ச்சியாக அப்படியே வச்சுட்டு நல்ல இணைப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். மற்றபடி உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். என்னால் அதை மறக்கவே முடியாத ஒரு அன்பு கட்டளை.
நீங்கள் ஃபோட்டோஸில் போட்டீங்க. ஒரு என்னை பார்த்தா நான் சின்ன பையனாக தெரியாது, 21 வருஷத்துக்கு நான் பார்க்குறேன். நம்மளும் இவ்வளோ இதாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அண்ணே சொன்ன மாதிரி டைம் மிஷினில் கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸ் பேக் கொண்டே காமிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்து அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணதுலேருந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி சார் வாங்க சார், உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பணும் சார், அட்ரஸ் கொடுங்க சார், சார் கிளம்பிட்டீங்க சார், எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் வந்து இறங்கி அங்கேருந்து பிக்கப் பண்ணி எங்களை ரூமில் கொண்டு வர வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அடுத்து நீங்கள் மார்னிங் நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ள அங்கே வந்து அங்கேருந்து நீங்கள் கூட்டு வந்தோமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அரேஞ்ச் பண்ண லன்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கல்யாணத்தோட நம்ம ஸ்கூலோட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். என்ன அப்படின்னா நான் உங்கள் செட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு 10th சயின்ஸு நான் எடுத்தேன். அடுத்து ஒரு 2 இயர்ஸ் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சொந்தக்காரங்க வந்து விருந்து கூப்பிடுவாங்க, மாப்பிள்ளை சைடோ பொண்ணு சைடோ கூப்பிடுவாங்க இல்லையா. ஆனால் எனக்கு இங்கே எப்படின்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்களை வந்து விருந்து கூப்பிட்டு போகிறாங்க. உண்மையில அதெல்லாம் என்னால் வரவே முடியாது. அடுத்து அஸ் அ டீச்சர்ஸாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியது நீங்கள் தான் ஒரு நல்ல கிஃப்ட்டு. இன்னைக்கு இல்லை என்னைக்குனாலுமே நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி நாங்கள் மேலே போய்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அடுத்த லெவலுக்கு மேலே போகணும். அதுக்கு எல்லாமே இறைவன் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம். எப்பயுமே உங்களை சுற்றி பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, நல்லவங்களை வச்சுக்கோங்க, நல்லதை திங்க் பண்ணுங்க, நல்லதை நினைங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே போயிடுவீங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாம் வேண்டி வாழ்க்கையை விடைபெறுகிறேன். எல்லாத்துக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். முன்னாலே அட்வான்ஸாகவே பொங்கல் வாழ்க்கையை சொல்லிடுறேன். கலந்து கொள்ளாமல் சக ஆசிரியர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு இதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திரைப்பட பாடல் சுவை பசுவை நிறைந்த நினைவுகளோடு பாடி திரிந்த பறவைகளால் அந்த கூடம்பாக்கத்து நினைவுகளை இவரோடு வைக்கிறது. அழைப்பில் பார்த்தேன். அந்த அழைப்பில் நம்முடைய விக்ரமுடைய துணியை நினைக்கிற ஒரு கவிதை பாடல் எழுதினாங்க. கடந்த கால பள்ளி நினைவுகளை அதில் ஒருவர் வந்து பள்ளியுடைய பாரம்பரியத்தை சொல்லினாங்க. அந்த பாரம்பரியத்தை மட்டும் இவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். என்ன அந்த பள்ளிக்கு பெரிய பாரம்பரியம் பெருமிக்கு பள்ளி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும் விளக்கம் சொல்லி விடைபெற்றான். இந்த பொள்ளாச்சி மண்ணினுடைய அடையாளங்கள் ஒன்றுதான் காளியாவரம் பள்ளி. பொள்ளாச்சி மண்ணுக்கு சில பெருமைகள் இருக்குது. அந்த அடையாளங்கள் ஒன்றுதான் அந்த காளியாவரம் பழனியம்மாள் மேல்நிலை பள்ளி. அந்த ஒன்று என்பதை மட்டும் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை நினைக்கிறேன். அதாவது பள்ளியை நினைக்கும் போது யாரை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மாரப்பகவுண்டன் புதரைச் சேர்ந்த வெங்கடாச்சல கவுண்டன் அவர்தான் அந்த பள்ளியுடைய நிறுவனர். அவருடைய பெருந்தன்மையும் கொடைத்தன்மை நினைத்து பாருங்கள். அவருடைய சொந்த ஊர் மாரப்பகவுண்டன் ஊர், தன்னுடைய தாயுடைய ஊர் தான் அந்த காளியாவரம். அவர் தன்னுடைய தந்தை வழி சொத்துக்கள் மட்டும் தன்னுடைய வாழ்க்கைக்கு போதும் என்று இந்த தாய் வழியாக வந்த அந்த 42 ஏக்கர் நிலத்தையும் மற்ற அதற்குரிய கட்டிடங்களை கட்டி இது சமூக நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று அந்த நல்ல இடத்தில் உருவாக்கிய பள்ளி தான் அந்த பள்ளி. அந்த பள்ளி தான் என்னையும் உங்களையும் நினைத்து வைத்து ஒரு தாய் வீடு. அந்த தியாகத்தை நினைச்சுப்பாரு. யாராவது அப்பா சொத்து மட்டும் போது அம்மா வந்து சொத்த இந்த சமூகத்துக்கு அந்த ஊருக்கு
எழுதுவதற்கு எத்தனை நபர்கள் தயாராக இருப்பான். எல்லா காலத்திலேயே ஏதோ 1000 அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நிதியமைச்சராக இருந்தது. காமராஜர் காலத்தில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நிதித்துறையெல்லாம் பார்த்தவர். இந்தியாவில் இந்த பொருளாட்சியுடைய அடையாளங்கள் ஒன்று. இன்னொரு பெரிய மனிதர் யார் கேட்டால் இந்த பிஏபி திட்டங்கள் சொல்லக்கூடிய பரம்பிக்குளம் வாரியார் நீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் இன்னொரு யார் கேட்டால் வேட்டைக்காரர்களைச் சேர்ந்த டி.கே. பழனிசாமி சொல்லுவாங்க. டி.கே. பழனிசாமி தவிர அந்த 3 பெருமக்களுக்கு இந்த பள்ளிக்கு என்ன தொடர்னா, அந்த பள்ளி ஆரம்பிக்கிற காலத்தில் அந்த பள்ளிக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையானவர்கள் இந்த 3 பேர். இந்த வாழவர்கள் சுப்பிரமணியம், அருட்செல்வர் என்று மக்களால் போற்றக்கூடிய உள்ளாட்சி மகாலிங்கம், இந்த பிஏபி திட்டத்தை இந்த பகுதி கொண்டு வந்து இந்த பகுதி இந்த அளவுக்கு செய்து கொடுக்காங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்த இந்த டி.கே. பழனிசாமி கொண்டார். இது போன்ற பெரியோர்கள் இருந்து ஆரம்பிச்ச அந்த பள்ளி, அந்த பள்ளியில்தான் நீங்கள் வந்து படிச்சுக்க முடியாது. நான் ஆசிரியருக்கு இன்னும் பல பேருக்கு ஆசிரியர் தகுதியை உருவாக்கி கொடுத்தது, பண்பாட்டை கற்றுக் கொடுத்தது அந்த பள்ளிதான். அந்த வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி பெருமையுடைய பள்ளியெல்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த பெருமை இப்போ நான் என்ன பெருமை சொன்னா, அதாவது பண்பாடு என்பதில் ஆசிரியர்களை விட உயர்ந்து நின்று நீங்க எனக்கு இன்னொரு கூடுதலான பெருமையை சேர்த்துட்டீங்க. நான் வெளிப்படையாக இருக்கிறேன். ஆசிரியர்களிடத்தில் இந்த நற்பண்பை நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இன்னைக்கோ படித்தோம், படிக்க முடிஞ்சது நம்ம வாழ்க்கை பார்த்து போயிட்டு நினைக்காம இந்த 20 வருடங்களும் மற்ற கழித்து ஒருவர் படித்த சக மாணவர்களையும் இந்த ஆசிரியர்களையும் அழைத்து ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி செய்ய வேண்டிய பண்பாட்டை இங்கே இருக்க பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். நீ தான் வச்சுக்கிறோம் இந்த சபையில் அந்த இதை நான் பார்க்கவே பணியாற்றிய காலத்தில், அதாவது எல்லாரும் இருந்தாங்க, காலியார் பள்ளிக்கு ஆசிரியரானாங்க, அங்கேதான் ஆசிரியரானாங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை எடுத்து அந்த பள்ளி நடத்தி போயிட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். மற்றபடி அந்த பள்ளியின் மாறாத அன்பை கொண்டிருக்கேன் என்றோ அல்லது பள்ளிக்காக உழைத்திருக்கேன் என்று சொல்ல முடியாது. இந்த சபையில் நான் சொல்லுவேன். பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்படி இருக்கக்கூடிய நிழலாக உதாரணம், அந்த பள்ளியில் அஞ்சனமூர்த்தி என்ற ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அந்த தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்று போறார். அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு பற்றி அந்த பள்ளியில் பணியாற்றிருக்கார். எந்த ஆசிரியரும் இவ்வளவு காலம் பணியாற்றி போயிட்டிருக்கார் அந்த தலைமை ஆசிரியர். அவருக்கு ஒரு சின்ன ஒரு பிரிவுவார நிகழ்ச்சி வந்து யாருமே நடத்துறார். அதே நேரத்தில் பணியாற்றி போய் பழனிசாமி என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் இறந்து போனார். இன்னைக்கு கலந்து கொண்டிருக்க ஆசிரியர் பெரும்பாலானவங்க அந்த செய்தியை கேட்டு அதை கேட்டுக்காங்க. நான் அது மாதிரி பல சொல்ல முடியும். இருந்தாலும் நாகரிகம் கருதி நான் எவ்வளோ முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை விட்டு சொல்கிறேன். இன்னைக்கு பள்ளி நிலைமையை யோசிக்காம யாருக்கு முடியாது. அந்த மண்ணில கால் வைக்கிறேன். இருந்தாலும் அந்த காரணத்தை வெளிப்படையா நான் சொல்லுவேன். எந்த சபையில் எல்லாம் போச்சுக்கிறேன். பள்ளி ஒரே விளையாட்டு பள்ளி நிர்வாக சீர்கேடுக்கு சத்தியமாக ஆர்மி சொன்ன மாதிரி ஆரோக்கியம் கட்டத்தில் சொல்லுவோம். ஆங்கில பள்ளி திட்டத்தால் தந்தை படிக்க கட்டாயப்படுத்தி சொல்லுவோம். செலவு தந்தைக்கு ஒரு 1000 சென்றது, தீர்வு எனக்கு பல 1000 நேர்ந்தது என்று அவன் சொல்லுவான். அது மாதிரி இந்த பள்ளியினுடைய நிலைமையை யோசிக்காமல் இருக்க முடியாத நல்ல கால் வச்சு கொடுக்குறோம். அந்த பள்ளிக்கு நிர்வாகமே காரணம் இல்லை, மற்ற காரணங்கள் நிறைய இருக்கு. அங்கே நான் வெளிப்படையாக உங்களுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய கொதிப்பை வெளிப்படுத்துவதற்காக பணியாற்றி சொல்ல வேண்டிய ஒரு சூழலை வருத்திருக்கிறேன். அதனால் மாணவர்களை நீங்கள் இன்னும் ஏதாவது சமூகத்தில் பிறந்தோ வாழ்ந்தோம்னா சமுதாயத்திற்கோ சக மனிதனுக்கோ எந்தவித கலங்க கெடுதலையும் செய்யாமல் வாழ்ந்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நற்பெயரை வாழ்த்தி விளைவிக்கிறேன். எவ்வளோ
அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும், சரி இந்த பேட்ச் இருக்கிறவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேர் எனக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்லையும் கிளாஸ் இருக்கிறதையும் அங்கே எனக்கு உண்மையாக நான் ஒரு கன்ஃபியூஸில் வந்தேன். இருந்தாலும் இன்னொன்று என்னன்னா உண்மையாக நேற்று வந்து எனக்கு முடியல. இப்போ ராஜேந்திர சார் போய் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், உடம்பு முடியல. இருந்தாலும் டேப்லெட்ஸ் போட்டுருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பரவாயில்ல இப்படியே இல்லை நம்ம பசங்க கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பாக போய் ரீச் ஆகிருந்தோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரீச் ஆகிருக்கேன். இப்பவும் நேற்று இருந்த கொஸ்டினுக்கு இன்னைக்கு வந்து பரவாயில்ல, நார்மலாக இருக்கு. சரி, அதான் இப்போ சாப்பிடும்போது கூட சரி நான் வெஜ்ஜுக்கு போகிறாங்கன்னா ராஜேந்திர முன்னாடி அது நான்வெஜ்ஜே சாப்பிடுவேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சரி கேட்கல. சரி ஓகே ஆனால் இப்போ அதாவது இப்போ என்னுடைய அந்த டைமில் எப்படின்னா எனக்கு நம்ம பசங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸாம் எழுதுகிற டைமில் தான் நிறைய பிரச்சனை ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, ஹால் டிக்கெட் வாங்கிட்டேன், எனக்கு இன்னொரு 10 நாள் இருக்கு, என்னை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கோம். ஆனால் நம்ம பசங்க அந்த ஹால் டிக்கெட் வாங்கின உடனே நீங்கள் தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை இப்போ உங்களுக்கு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுடைய அந்த ஏஜில் அந்த டைமில் நான் சொல்கிறேன் அந்த இதெல்லாம் முடிஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட இது பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் நாங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம், இல்லை இது மேலே தான் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதை இன்னும் அதிகமாக நாங்கள் உங்கள் மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி டைம் இருக்கும்போது நிறைய பிரச்சனை வரும். இப்போ எந்த டைம்னா அந்த எதுக்கு எடுத்தாலும் யாருக்கு அடி விழுகுது அப்படிங்கிறதுல தெரியாது. ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு வந்து அடி விழுகும், எதுக்காக அடி விழுகும் அப்படிங்கிறதுல தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, பார்த்தா அடி வாங்குறது வந்து இன்னொரு தான் இருப்பான். அப்போ அதோட முடிஞ்சிடலாம், நமக்கே கஷ்டமா இருக்கும். சரி நம்ம அந்த ஒருத்தர் 2 பேர் இல்லை. அதாவது என்னுடைய நான் கிளாஸில் இருக்கிறத விட ஹாஸ்பிட்டலே நாங்கள் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நிறைய இது பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் அப்புறம் சரி சூப்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூப்பிடலாம், கண்டிப்பாக கூப்பிட்டு இங்கே நம்ம வந்து அவர் வந்து நம்ம ஆனர் பண்ணணும் அப்படிங்கிற உங்க இருக்கு இல்லையா, அதுதான் எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. சரிங்களா, வேற எதுவும் எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டே கிடையாது. ஓகே, அப்போ வந்து அப்போ ஒரு டைம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ இருக்கிற மீடியாஸில் இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்குறோம். அதாவது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவோ வந்து டெய்லி எவ்வளோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்கூலில் அதாவது டீச் பண்ணுறப்படி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நிறைய யூடியூப் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, எவ்வளோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அப்போ நினைச்சுப்பா அப்போ நாங்களும் இருக்கும்போது அது மாதிரி இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோ. உண்மையாக நினைச்சுப்பா அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா பண்ணது கொஞ்சம் நினைச்சுமா எவ்வளோ பிரச்சனை. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டாக தெரியல, 2 பேருக்கு அடிச்சோடனே கை வந்து உடஞ்சிச்சு மீன்ஸ் அந்த இதில் கை எப்படி வீங்கினா அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பயங்கர பிரச்சனை. அப்போ அது எதுக்காக அந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் வந்து அந்த சுச்சுவேஷன் அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணோம் வேலை பண்ணியிருந்தாங்க, இப்போ இந்த டைம்ல இந்த சுச்சுவேஷனில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினைச்சு பார்க்குறேன். அது எல்லாத்தையும் மறந்து எங்களுக்கு எல்லாத்தையும் இங்கே வர வச்சு ஒரு ஆனர் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப உண்மையிலே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். சரி, ரொம்ப உங்களை எது சொல்றது, அதுதான் எங்களுக்கு ஒரு கிடைக்கிற கிஃப்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, அதாவது இன்னொன்று வந்து இப்போ பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்களாம் எப்படியாவது சொல்கிறது தான் நாங்களாம் அவர் செஞ்சது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து எங்களுக்கு தோணுது. அதில் வந்து ப்ளஸ் இருக்கலாம் இல்லை மைனஸ் இருக்கலாம். இப்போ கூட வந்து இப்போ சாப்பிடும்போது சொன்னாங்க, பரவாயில்லைங்க சார் நீங்கள் ஏதோ சொல்லி கொடுத்தீங்க, ஏதோ HTML சொல்லி கொடுத்தீங்க, ஏதோ அது
அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுத்து இப்போ சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு உண்மையில அது ஒரு இது தானே. இது வந்து இங்கே வந்து உண்மையில காலையில் வந்தோடனே ஒரு இது இல்லை. பசங்க பார்த்தேன், என்ன சார் பரவாயில்ல சார், நீங்கள் கம்ப்யூட்டர் காமிச்சதுனால நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டு இருக்கு சார் அப்படி நாங்கள் கம்ப்யூட்டர் பசங்க இப்போ பரவாயில்ல, நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்தீங்களா, பரவாயில்ல நல்லா இருக்கு. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிலபஸ் வேற, நான் படிச்சது வந்து அப்போ வேற, பட் உங்களுக்கு இருக்கிற சிலபஸ் வேற. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி ராமபுரத்தன் வந்து சொல்லுவார், என்ன தம்பி நீ படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாரு. ஆனால் நான் என்னெல்லாம் பண்றது, எல்லாமே நியூ சிலபஸாக இருக்குண்ணா அப்படின்பாரு. பாரு என்னமோ பண்ணுறேன், சரி படி என்னமோ பண்ண, நைட்டு 10 மணி 12 மணிக்கு சிஸ்டர் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ சொல்லுவார், அப்போ அது மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாள் கிளாஸ் வந்து நான் எடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஒரு எந்த ஒரு கதையும் எந்த ஒரு பாயிண்ட்ஸையும் நான் உங்க கூட கதையெல்லாம் பேச முடியாது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து என்னுடைய சப்ஜெக்ட் வந்தால் ஏதாவது நம்ம இருக்கிற எது பேசணும், சப்ஜெக்ட் பற்றி தான் பேச முடியும், வேற எந்த ஒரு கதையும் நான் பேச முடியாது. புரியுது? அப்படி ஒரு அந்த இதெல்லாம் கடந்து எங்களை இங்கே வர சொல்லி எல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுத்து ஒரு நல்ல